வெல்கம் டு க்ரௌன் அகாடமி. யூஜிடிஆர்பி ஜுவாலஜிக்காக நம்ம க்ரௌன் அகாடமியில் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட், ரெகுலர் கிளாஸ் எல்லாமே நம்மளுடைய அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் யூனிட் 2ஓட 5th கண்டென்ட்டில் நம்ம இருக்கோம். 5th கண்டென்ட்டோட லாஸ்ட் சாப்டரில் இருக்கோம். அதாவது பயிற்சி வினாக்களில் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் 25 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1, ரானா ஹெக்ஸாடாக்டைலாவின் முதுகெலும்பு தொடரில் உள்ள 9வது திருகெலும்பு தனித்துவமானது மற்றும் வாலெலும்புடன் யூரோஸ்டைல் அப்படிங்கிற வாலெலும்புடன் இணைவதற்கான மாறுபாடு அணைந்துள்ளது. இதன் அமைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்ன? ரானா ஹெக்ஸாடாக்டைலாங்கிற ஃப்ராகோட அமைப்பு, அதோட வேர்டபிரல் காலத்தை தான் கேட்டிருக்காங்க. அதுலேயும் 9th வேர்டபிரல் காலத்தை தான் நம்ம சாக்ரல் வேர்டபிரேன்னு சொல்லுவோம். அது ஒரு ஸ்பெஷல் நேச்சரில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாலெலும்போடு இது இணையறதுக்காகவே ஒரு சேஞ்சஸ் வந்து அதோட எலும்பில் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த சேஞ்சஸ் என்னன்னு தான் நமக்கு கேட்குறாங்க. இங்கே ஆப்ஷன் 4 கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருபுற குழின்னு பேரு. அதை தான் நம்ம ஆம்பிசீலஸ்னு சொல்லுவோம். போத் எண்ட்ஸ் கான்கேவ், ரெண்டுமே ரெண்டு சைட்லையும் குழி போன்ற அமைப்பு இருந்ததுன்னா அதை வந்து ஆம்பிசீலஸ்னு சொல்லுவோம். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான், இது ஆன்சர் கிடையாது. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. ப்ரோசீலஸ்னு என்னன்னா ஆன்டீரியர் சைடில் மட்டும் கான்கேவாக இருக்கும், போஸ்டீரியர் சைடில் வந்து கான்வெக்ஸாக இருக்கும். அதாவது முன்னாடி மட்டும் குளிந்து பின்னாடி வந்து கான்கேவ் குவிந்து காணப்படும். இந்த குவி அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து முன்புறம் குவிந்தும் பின்புறம் இரு முண்டுகளுடனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர். இது நம்ம பிக்சரில் பார்த்தோம்னா இன்னும் புரியும். அதுக்கப்புறம் இருபுறம் குவிந்தான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுலேயுமே இல்லை, அதனால நீங்கள் இதை ஒமிட் பண்ணிக்கலாம். இந்த 3 ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆம்பிசீலஸ் பற்றினது, இன்னொன்று ப்ரோசீலஸ் பற்றினது. ஆன்டீரியர் மட்டும் இருந்ததுன்னா அது ப்ரோசீலர், ரெண்டு சைடில் இருந்ததுன்னா அது வந்து ஆம்பிசீலஸ். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய முன்புறம் குவிந்தும் அப்படின்னா ஆன்டீரியர்லி கான்வெக்ஸ். பின்புறம் பார்த்தீங்கன்னா 2 காண்டல்ஸோட ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா அதுதான் இந்த ரானா ஹெக்ஸாடாக்டைலாவோட ஸ்பெஷல் நேச்சர், இந்த யூரோஸ்டைலோட இணைவதற்கான மாறுபாடு. இதை பிக்சரில் பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க. ரானா ஹெக்ஸாடாக்டைலனுடைய 9th சாக்ரல் வேர்டபிரே இங்கே கொடுத்துருக்கோம். 9th சாக்ரல் வேர்டபிரே. இதோட ஸ்பெஷல் நேச்சர் என்ன அப்படின்னா ஆன்டீரியர் சைடில் உங்களுக்கு கான்வெக்ஸாக இருக்கும், போஸ்டீரியர் சைடில் 2 காண்டல்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு இருக்கும். இதைத்தான் இங்கே ஃபுல் வியூவில் நமக்கு லேட்ரல் வியூவாக கொடுத்துருக்கோம். ஆன்டீரியர்லி கான்வெக்ஸ் அண்ட் போஸ்டீரியர்லி 2 காண்டல்ஸோட இணைஞ்சிருக்கு. இந்த 2 காண்டல்ஸோட இணைஞ்சிருக்கிறது வந்து அந்த வால் எலும்போட யூரோஸ்டைலோட இணைகிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த சைடு வந்து வால் எலும்பு வந்து அட்டாச் ஆகிக்கலாம். இது மாதிரி தான் ஒரு அமைப்பாக மாறுபாடு அடைந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இதுதான் இதோட ஸ்பெஷல். இதை வச்சு பார்த்துக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். 9 வெர்டபிரே + 1 யூரோஸ்டைல். இதோட இது பார்த்தீங்கன்னா இந்த 10ல் 9 வந்து வேர்டபிரேவாக இருக்கும், கடைசியில் வால் எலும்பு இணைஞ்சிருக்கும். இந்த 9th வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சாக்ரல் வேர்டபிரேன்னு சொல்கிறோம். அது எப்படி இருக்குது அப்படின்னா ஆன்டீரியர்லி கான்வெக்ஸ் ஆகும், போஸ்டீரியரில் பார்த்தோம்னா 2 காண்டல்ஸ் 2 முண்டுகளாக இருக்குது. ஆர்டிகுலேட் வித் யூரோஸ்டைல். எதுக்காக அப்படின்னா அந்த யூரோஸ்டைல் எலும்போட இணையறதுக்கான ஒரு மாற்றுருவாக அமைந்திருக்கு. இதுதான் இதோட நேச்சர், பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2, ரானா ஹெக்ஸாடாக்டைலாவின் சுற்றோட்ட மண்டலத்தில் சுருள் வாழ்வு எனும் சிறப்பு அமைப்பு எதன் உள்ளே அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க கொஸ்டின் வந்து ரானா ஹெக்ஸாடாக்டைலா அதோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் பத்தி கேட்டிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பைரல் வால்வு எங்க அமைஞ்சிருக்குங்கிறது தான் கொஸ்டின் உங்களுக்கு. இதுல இந்த ஸ்பைரல் வால்வ் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு க்ளூவும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம ஃபிசஸ் படிக்கும்போது அந்த ஷார்க்கு, ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிசஸ்லையும், அதுக்கப்புறம் லங் ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடிய நுரையீரல் மீன்கள், அந்த மீன்களையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைரல் வால்வு இன்டெஸ்டைனோட பார்ட்டாக இருந்திருக்கும். அதாவது ஜீரண மண்டலம் சொல்கிறோம் இல்லையா, அதில் அமைஞ்சிருக்கும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் வந்திருக்கு. சுற்றோட்ட அமைப்போட இந்த ஸ்பைரல் வால்வு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஃபிபியன் அப்படிங்கிற இரு வால்விகளில் அமைஞ்சிருக்கு. இதோட 2 கம்பேரிட்டிவும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் இந்த ஸ்பைரல் வால்வ் எங்கே அட்டாச் ஆயிருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா சைனஸ் வெனோசஸ்ன்னு சொல்கிறது. இந்த பார்ட்டு ஃப்ராகில் பாடியிலேருந்து வரக்கூடிய பிளட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கான வேலை செய்யுது. அடுத்து தமனிக்கோமுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா கோனஸ் ஆர்ட்ரியோசஸ். இதோட இன்னொரு பேர் தான் பார்த்தீங்கன்னா இன்ஃபன்டிபுலம்னு சொல்லுவோம். இது 2 பேரும் கொடுக்கலாம் உங்களுக்கு. கோனஸ் ஆர்ட்ரியோசஸ் இல்லாத இடத்துல இன்ஃபன்டிபுலம் இருந்துன்னா இதை நீங்கள் எடுத்துக்கலாம், அதர் நேம் ஆஃப் பார்த்துக்கலாம். அடுத்து இந்த கோனஸ் ஆர்ட்ரியோசஸ் வந்து பாடிக்கு இந்த பிளட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வேலையை செய்யுது. அதுக்கடுத்து ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பழைய புக்ல எல்லாம் இந்த ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசஸையும் கோனஸ் ஆர்ட்ரியோசஸையும் 2யுமே வந்து
ஒன்றா சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க. அதனால இந்த ஆப்ஷன் நமக்கு எக்ஸாம் டைமில் வராது. வந்தாலும் நீங்கள் இதை பிக் பண்ணக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த ஓல்டு புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசிஸ் தான் இந்த ஸ்பைரல் வால்வ் அங்கே தான் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. இது எக்ஸாக்டாக கிடையாது. கோனஸ் ஆர்ட்ரியோசிஸில் மட்டும்தான் இந்த ஸ்பைரல் வால்வ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் ஆரிக்கல் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஆப்ஷன். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன பார்க்கணும், இந்த ஸ்பைரல் வால்வு கோனஸ் ஆர்ட்ரியோசிஸ்க்குள்ளே இருக்குது. இந்த ஸ்பைரல் வால்வில் இருந்து தான் பிளட் வந்து 3 பகுதியாக டீவியேட் ஆகி போகுது. ஒன்று லங்ஸுக்கு போகிற இடமா மாறுது, இன்னொன்று வந்து உடலோட கீழமைப்பு மேலமைப்புங்கிற மாதிரி அந்த இடத்துக்கெல்லாம் வந்து பிளட் வந்து சர்க்குலேட் ஆகக்கூடிய அமைப்பு இதில் இப்படி இருந்து தான் போகுது. ஒன்று வந்து பல்மோனரி குட்டேனியஸ் ஆர்டரிக்கு அந்த இதுக்கு போகிறதுக்கான ஒரு வழியில் பிரியுது. இன்னொன்று லெஃப்ட் சிஸ்டமிக் ஆர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இடது பொது தமனி அந்த இடத்துக்கு போகக்கூடிய பிளட்டும் இதுலேருந்து தான் போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சிஸ்டமிக் ஆர்க், இந்த மாதிரி ரைட் அண்ட் லெஃப்டாகவும் அடுத்து பல்மோனரி நுரையீரலுக்கும் போகக்கூடிய 3 டைரக்ஷன் தான் இதோட வேலையை. ஸ்பைரல் வால்வோடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஸ்பைரல் பண்ணிட்டு சுற்றி விடுறதுனால அந்த பிளட் 3 பகுதிக்கு போகுது. இதுதான் இதோட எக்ஸாக்ட் ஆன்சர். ஸ்பைரல் வால்வ் எங்கே இருக்குது? கோனஸ் ஆர்ட்ரியோசிஸ்க்குள்ள இருக்கு. கொஸ்டின் நம்பர் 3, அழிந்து போன கதுப்பு துடுப்பு மீன்களின் எந்த குழு ஆரம்ப கால 4 காளைகளின் நேரடி மூதாதையர்களாக தொல்லுயிராளர்களால் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே என்னதுன்னா லோ ஃபின்டு ஃபிஷ் பற்றின ஒரு டைட்டில். கதுப்பு துடுப்பு மீன்களுடையது. ஆரம்ப காலத்தில் எந்த டெட்ரோபோட்ல இருந்து வந்திருக்கு இந்த ஆம்ஃபிபியா அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு கொஸ்டின் அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டினோப்டெரிஜி, ரிபிடிஸ்டியா, டிப்னாய், கான்ட்ரோஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 4 ஆன்செஸ்டர்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த ரிபிடிஸ்டியா தான் கரெக்டான ஆன்சர். இதை பிக்சரில் பார்க்கலாம். இந்த பிக்சரில் பாருங்கள், லிபிடிஸ்டியா அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிக்சர். இதுதான் வந்து லிபிடிஸ்டியாவோட பிக்சர். லோ ஃபின்டு ஃபிஷ்ன்னு சொல்லுவோம், கதுப்பு துடுப்புன்னு சொல்கிற மாதிரி இந்த ஃபிஷ்ஷில் இருந்து தான் இந்த டிக்டாலிக் போன்ற இடைநிலை டிரான்சிஷனல் ஃபார்ம்ஸ் வந்து உருவாயிருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து கண்டென்ட் எலாபரேட் பண்ணும் போதே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த டிக்டாலிக்கில் இருந்து தான் இந்த டெட்ரோபோட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இதனுடைய மூதாதையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோ ஃபின்டு ஃபிஷ். இதுலேருந்து டிக்டாலிக் வந்திருக்கும். டிக்டாலிக் தான் டிரான்சிஷனல் ஃபார்ம் இடைநிலை வடிவம்னு பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர்லி டெட்ராபோட் வந்திருக்கும். இயர்லி டெட்ராபோட் தான் நம்ம இஸ்தயோஸ்டீகா. இது நிறைய கொஸ்டினில் நமக்கு கேட்டிருக்க ஒரு எக்ஸாம்பிள் தான். இதை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இயர்லி டெட்ராபோட் எங்கேருந்து வந்திருக்கு? லோ ஃபின்டு ஃபிஷ்லேருந்து வந்திருக்கு. இந்த இதை நீங்கள் இந்த மைண்ட் மேப் வச்சு பார்த்தீங்கன்னா ரெபிடிஸ்டியா உங்களுக்கு மைண்டில் வந்துடும். அடுத்து இந்த ரெபிடிஸ்டியாவுடைய ஜென்ரலான கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப 4 காளைகளினுடைய நேரடி மூதாதையராக இந்த ரெபிடிஸ்டியா இருந்திருக்கு. அதிக ஆதாரங்களோட இதை தான் எடுத்து நம்ம பகிரப்பட்டு பார்த்துருக்கோம். அழிந்து போன லோ ஃபின்டு ஃபிஷ், நார்மலாகவே இது வந்து பார்த்திங்கன்னா லோ ஃபின்டு ஃபிஷ் வந்து அழிந்து போன வெரைட்டிலேருந்து வந்தக்கூடியது தான் இந்த டிக்டாலிக். இது பார்த்தீங்கன்னா பண்புகள் வந்து நுரையீரல் சுவாசம் இருந்திருக்கும். ஏன்னா அங்கேருந்து தானே உங்களுக்கு லங் ஃபிஷ் வந்து உருவாயிருக்கு. லங் ஃபிஷ்ஷே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லோ ஃபின்டு ஃபிஷ்ஷாக இருந்திருக்கும். அடுத்து லோ துடுப்புகளால் வலுவான எலும்புகள் அமைஞ்சிருக்கு. கழுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இருந்திருக்கு. நெக் வந்து இருந்திருக்கு. இன்டர்னல் நேரிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மூக்கு துவாரமும் இருந்திருக்கு. வலுவான தோள்பட்டை மற்றும் இடுப்பு பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே இந்த ரெபிடிஸ்டியா ஃபார்மில் வந்திருக்கு. ஸோ இதில் இருந்து தான் நமக்கு இந்த இடைநிலை பருவம் வந்திருக்கு, டிக்டாலிக் வந்திருக்கு. டிக்டாலிக்லேருந்து இயர்லி டெட்ராபோட்னு சொல்லக்கூடிய ஆரம்ப கால 4 காளைகள் உருவாயிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்தது ரெபிடிஸ்டியா, அதிலிருந்து உருவானது தான் இதெல்லாமே. இந்த இஸ்டயோஸ்டீகான்னு சொல்கிறது ஆம்ஃபிபியா இல்லையா, அந்த ஆம்ஃபிபியா வந்தது இதுலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். இயர்லி டெட்ராபோட்னா என்னது? ஆம்ஃபிபியா தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும். நான் சொல்லியிருக்கேன்ல டெட்ராபோட் அப்படின்னாவே நீங்கள் ஃபாரம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். டெட்ராபோடில் இந்த எஃப் வந்து பைசஸ்குள்ளே போயிடும். இந்த ஆரமில் இருக்கக்கூடிய A for amphibia, R for reptilia, A for aves and M for mammalia. அப்போ இதுதான் டெட்ராபோடுக்குள்ளே இருக்குது. இந்த டெட்ராபோடில் வந்திருக்கு இயர்லி டெட்ராபோட். இது ஆம்ஃபிபியன். இந்த ஆம்ஃபிபியன் எதுலேருந்து வந்திருக்கு? இந்த ஃபிஷஸ் சொல்லக்கூடிய லோ ஃபின்டு ஃபிஷஸ்குள்ளேருந்து வந்திருக்கு. இங்கே காமனாக நமக்கு ஒரு டவுட் கிளியர் வரலாம். டிப்னாயிலிருந்து தான் நமக்கு நுரையீரல் மீன்களில் இருந்து தானே இது வந்திருக்கு. ஏன் இந்த டிப்னாயை நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா, இங்கே இருக்க டிப்னாய் ஆப்ஷனை ஏன் ஒமிட் பண்ணுறோன்னா, அங்கே வந்து இன்னுமே உயிரோடு இருக்கக்கூடிய அந்த பர்சனல் லோனை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். புரோட்டியோப்டெரஸ், லெபிடோப்சிரன் அண்ட் நியோசெரட்டோடஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிப்னாய் ஃபிஷஸ் வந்து நுரையீரல் மீன்கள் இப்போவும் உயிரோடு தான் இருக்குது. எந்தெந்த ஏரியாங்கிறதும் நம்ம கண்டென்ட்டில் பார்த்துருப்போம். ஸோ உயிரோடு இருக்கக்கூடியதுலேருந்து இது உருவாகலை. அழிந்து போன
டிஸ்டியா அந்த உயிரினத்திலிருந்து தான் இந்த ஆம்ஃபிபியன் இயர்லி டெட்ராபோட் வந்து வந்திருக்கு. அதனால தான் நம்ம இந்த ரிபிடிஸ்டியாவிலேருந்து எடுக்கிறோம், டிப்னாயை ஒமிட் பண்ணுறோம். இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4, இஸ்தயோஸ்டீகா அப்படிங்கிற ஒரு பேரினம் அறியப்பட்ட மிக பழமையான உண்மையான இருவாழ்வி தொல்லுயிர் எச்சங்கள் எந்த புவியியல் காலத்தை சேர்ந்தவைன்னு கேட்டிருக்காங்க. இங்கே இஸ்தயோஸ்டீகா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இருவாழ்வியில் இருக்கக்கூடியது. அதோட எச்சங்கள்னு சொல்லக்கூடிய ஃபாசில்ஸ் வந்து எந்த ஜியாலஜிக்கல் பீரியடில் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேட் டிவோனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ்ன்னு சொல்லுவோம். டிவோனியன்னாவே நம்ம மைண்டுக்கு வரக்கூடியது மீன்களுடைய காலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைம் பீரியடில் தான், ஏன்னா மீனில் இருந்து தானே இந்த இஸ்தயோஸ்டீகா வந்திருக்கு, அப்போ அங்கேருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த சிலூரியன், கார்போனிஃபரஸ், பெர்மியன் இதுலையெல்லாம் வந்து நமக்கு ஃபிஷஸோட இது வந்து அதுக்கு. அப்போ ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ் அதிகமாக ஃபிஷ் வந்து வியாபித்திருந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவோனியன் பீரியடில் தான் வந்திருக்கும். அந்த டைமில் தான் இந்த ஆம்ஃபிபியனும் உருவாயிருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலில் சிலூரியன் அப்படிங்கிறது ஆரம்ப கால நிலத்தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லேண்ட் பிளான்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிளான்ட் உருவானது தான் இந்த சிலூரியன் டைமில். டிவோனியன் டைமில் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபிஷஸ் டைமில் தான் முதல்ல வந்து அந்த டெட்ராபோடு தான் இந்த இஸ்டயோஸ்டீகா இது அப்போ தான் வந்துச்சு. அதனால இந்த லேட் டிவோனியன் பீரியட்னே நம்ம சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர். அடுத்து கார்போனிஃபரஸில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம என்ன பர்டிகுலராக சொல்லுவோம்னா ஏஜ் ஆஃப் ஆம்ஃபிபியன்ஸ். அப்போ இந்த இடத்துல தான் ஆம்ஃபிபியன்ஸ் வந்து அதிகமாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு உருவானது வந்து பார்த்தீங்கன்னா டிவோனியன் பீரியடில், ஆனால் இந்த கார்போனிஃபரஸ் பீரியடில் ரொம்ப அதிகமாக அது வந்து மல்டிபிள் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து பெர்மியன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸ் வந்து அதிகரித்த காலத்தை நம்ம வந்து ஊர்வன இனங்கள் வந்து உருவானது அதிகரித்தது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மியன் பீரியடு. ஸோ இந்த பீரியட்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். சிலூரியனில் நிலத்தாவரங்கள் அதிகமாக இருந்திருக்கு, ஆரம்ப நிலத்தாவரங்கள் இருந்திருக்கு. டிவோனியனில் அதுவும் பர்டிகுலராக லேட் டிவோனியன் டைமில் இஸ்தயோஸ்டீகான்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு டெட்ராபோடு வந்திருக்கு. டெட்ராபோடில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆரம் ஞாபகம் வச்சிங்கனாவே ஆம்ஃபிபியன் தான் ஃபஸ்ட்டு. அடுத்து கார்போனிஃபரஸில் ஃபர்ஸ்ட் ஏஜ் ஆஃப் ஆம்ஃபிபியன்ஸ்னே சொல்லலாம். இந்த டைம் பீரியடில் அந்த இடத்துல தான் அதிகமாக மல்டிப்ளை ஆயிருக்கு. இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, ரானா ஹெக்ஸாடாக்டைலாவின் நரம்பு மண்டலத்தில் எத்தனை இணை கபால நரம்புகள் அல்லது மூளை நரம்புகள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. இந்த இதில் நமக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா கிரேனியல் நர்வ்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதில் இந்த 10 and 12 அப்படிங்கிறது நமக்கு கபால நரம்புகள் மேக்ஸிமம் இருக்கக்கூடியது. இந்த 8 and 14 வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டது, நீங்கள் ஈஸியாக ஒமிட் பண்ணிக்கலாம். இந்த 10 பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸுக்கு இருக்கக்கூடியது, ஃபிஷஸ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸுக்கு இருக்கக்கூடியது தான் 10 pairs. 12 pairs பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மெமாலியா இந்த இதுக்கெல்லாம் இருக்கக்கூடியது 12 pairs. இந்த கிரேனியல் நர்வ்ஸை நம்ம பிக்சரில் பார்க்கலாம். இந்த 10 ஜோடி கிரேனியல் நர்வ்ஸும் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மனம், பார்வை, சுவை, கேள்வி, இயக்கம், சமநிலை இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் இதில் லீட் பண்ணி கொண்டு போகுது. இது எந்த ஏரியாவில் இருக்குங்கிறது இங்கே பிக்சரில் பாருங்கள். இந்த செரிப்ரம், ஆப்டிக் லோபு, செரிபெல்லம் இந்த ஏரியாவில், இந்த ரீஜியனில் மட்டும்தான், பிரெயினோட இந்த ரீஜியனில் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த 10 கிரேனியல் நர்வ்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அந்த 10 கிரேனியல் நர்வ்ஸ் என்னென்னு பாருங்கள். ஆல்ஃபேக்டரி வந்து ஸ்மெல் டிடெக்ட் பண்ணுறதுக்காக, ஆப்டிக் வந்து பார்வைக்காக, ஆக்குலோ மோட்டார் பார்த்தீங்கன்னா கண் இயக்க நரம்பு அப்படின்னு சொல்லுவோம். ட்ரோக்லியர் அப்படிங்கிறது மேல் சுழற்சி நரம்பு, ட்ரைஜெமினல் முக நரம்பு, ஆப்டியூசன்ஸ் விலகு நரம்பு, ஃபேசியல் வந்து முக நரம்பு. தென் ஆடிட்டரி பார்த்தீங்கன்னா செவியில் நம்ம சவுண்டு கேட்கறதுக்காக, கிளாஸோ பேரஞ்சியல் பார்த்தீங்கன்னா நாக்கு தொண்டை நரம்பு, நாக்கையும் தொண்டையும் இணைக்கிறதுனால தான் இந்த கிளாஸோ பேரஞ்சியல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 10th பார்த்தீங்கன்னா வேகஸ் நரம்புன்னு சொல்லுவோம். இந்த 10 நரம்பும் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ல இருக்குது. இது கூட 12 நரம்பு எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய RBMனு சொல்லக்கூடிய ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மெமாலியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 pairs ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் இருக்கும். இந்த ஃபிஷஸ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸை வந்து நம்ம கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா 10 pairs தான் நம்ம எடுக்கணும். கொஸ்டின் நம்பர் 6, ஏபோடா ஆர் ஜிம்னோஃபியானா வரிசையை சேர்ந்த உறுப்பினர்கள் கண்ணுக்கும் நாசிக்கும் இடையே ஒரு தனித்துவமான நீட்டிக்கக்கூடிய வேதி உணர்வு மற்றும் தொடு உணர்வு உறுப்பை கொண்டுள்ளன. இது டேஸ் என அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க ஏபோடா அப்படின்னாவே கொஸ்டின்ல இருக்கக்கூடியது நல்லா கவனிக்கணும். ஏபோடா அப்படின்னாவே லோகோமோஷனுக்கான கால்கள் லிம்ப் வந்து இங்கே இருக்காது. அப்போ அது ஒரு புழு மாதிரி தான் இருக்கும். கால்கள் அற்ற ஒரு உயிரினம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிசிலியன்ஸ் எல்லாம் இதுக்கு கீழே தான் வரும். இது எந்த வரிசையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னோபியானா அப்படிங்கிற ஒரு வரிசையில் தான் இருக்குது, அந்த ஆர்டரில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல்
சென்சரி ஆர்கன் என்னன்னு கேட்டிருக்காங்க. வேதி உணர்வுக்காகவும் ஹீமோ ரிசெப்டாருக்காகவும் சென்சிட்டிவ் டச்சிங் ஃபீல்காகவும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டென்டக்கல்ஸ் தான் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதுக்கு மீதி இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாக்கப்சன் ஆர்கன் அப்படிங்கிறது ஸ்னேக்கு, டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம் சொல்லக்கூடிய நிலவாழ் உயிரினங்கள் சிலதுல எல்லாம் இந்த ஜாக்கப்சன் ஆர்கன் இருக்கு. அடுத்து லோரியல் பிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிட் வைப்பர்னு சொல்லுவோம். அந்த பிட் வைப்பரில் இருக்கக்கூடிய ஒரு இந்த சென்சிட்டிவ் நேச்சர். அடுத்து வந்து ஆம்பிள் ஆஃப் ஃப்ளோரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷஸில் பர்டிகுலராக ஷார்க்கு, ரேஸ் இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு இருக்குது. இதை பிக்சர்லையும் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ போடா அப்படின்னாவே ஜிம்னோபியானா அப்படிங்கிற வரிசையில் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேரும் நம்ம பார்க்குறோம், சிசிலியன்ஸ் அப்படிங்கிற நேமு. இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நிலத்தடி வாழ் இருவாழ்விக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபாசோரியல் ஆம்ஃபிபியன்னு சொல்லுவோம். இந்த ஆம்ஃபிபியனுடைய பிக்சர் பாருங்கள். இங்கே இந்த மாதிரி புழு மாதிரி தான் இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா புழு மாதிரி இருக்குது. இதில் வந்து ஆனுலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லைன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த ஆனுலி பாருங்கள், இதுதான் இதுக்கான ஐடென்டிஃபிகேஷனே சொல்லுவோம், கீ ஐடென்டிஃபிகேஷன். இது கால்கள் இல்லாத இருவாழ்வி நமக்கு தெரியும், அதனால தான் ஏ போடான்னு சொல்கிறோம். சிசிலியன்கிற ஒரு நேம் இருக்குது. ஃபாசோரியல் ஆம்ஃபிபியனும் நம்ம பார்த்தோம். கண்கள் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும், தோலால் மூடப்பட்டு இருக்கும். வெப்பமண்டல பகுதிகளில் இது அதிகமாக காணப்படுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஸ்தயோஃபிஸ், யூரியோடைஃப்லஸ், சிசிலியா அண்ட் சைஃபனோப்ஸ் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெரைட்டியெல்லாம் இதுக்குள்ளே தான் வருது. இதில் இருக்க அந்த டென்டக்கல்ஸ் தான் நமக்கு ஆன்சராக கொடுத்துருக்கு. வேதி உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய கீமோ ரிசெப்ஷனுக்காகவும் தொட்டு உணர்றதுக்காக சென்சிட்டிவ் டச் சென்சிட்டிவ் வந்து நமக்கு ஃபீல் பண்ணுறதுக்காக டாக்டைல் சென்சேஷன் அப்படிங்கிறது இதில் இருக்குது. அதோட அமைப்பு தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கு. அதோட அமைப்பு தான் நமக்கு இங்கே டென்டக்கல்ஸோட அமைப்பு நீட்டாக இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் இன்னும் அந்த ஆப்ஷன்ஸோட பாருங்கள். ஜாக்கப்சன் ஆர்கன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வோமரோ நாசல் ஆர்கன், இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வோமரோ நாசல் ஆர்கன். இது பார்த்தீங்கன்னா கீமோ ரிசெப்ஷனுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கீமோ ரிசெப்ஷனுக்காகவே எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு, பல நிலவாழ் விலங்குகளை இது இருக்குது. லோரியல் பிட் அப்படிங்கிறது பிட் வைப்பர்னு சொல்லக்கூடிய விஷப்பாம்பு. அதில் இருக்கக்கூடியது வெப்ப உணர்வாக இருக்குது, அதாவது டெம்பரேச்சருக்காக இருக்குது, தெர்மோ ரிசெப்ஷன்னு சொல்லுவோம். அடுத்து ஆம்பிளே ஆஃப் ஃப்ளோரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஷார்க்கு, திருக்கைன்னு சொல்லக்கூடிய ரே ஃபிஷஸ்லாம் இருக்கக்கூடியது எலக்ட்ரோ ரிசெப்டாராக இருக்குது, மின்னியல் உணர்வாக இதில் வந்து ஃபீல் பண்ண வைக்குது. இந்த டென்டக்கல்ஸ் தான் நமக்கு ஆன்சராக கொடுத்துருக்கு. உணர் நீச்சின்னு சொல்லுவோம். ஏ போடா சிசிலியன்ஸில் இருக்கக்கூடியது வேதி உணர்வு மற்றும் தொடு உணர்வை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவே இந்த அமைப்பில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 7. ஆனுரான் இருவாழ்விகளில் தாண்டுதலின் போது ஏற்படும் அதிர்வுகளை தாங்குவதற்கு ஏற்றவாறு உருமாற்றத்தின் போது பின் வால் முள்ளெலும்புகள் இணைந்து கடினமான கோல் போன்ற எலும்பாக மாறுகிறது. இந்த எலும்பு டேஸ் என அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆனுரான்னா உங்களுக்கு தெரியும், ஆனுரான்ல இருக்கக்கூடிய ஆம்ஃபிபியன்ல இந்த ஷாக் அப்சர்வருக்காகவே அதை ஜம்ப் பண்ணும்போது அந்த வாலே நமக்கு தேவைப்படாது இல்லையா, அந்த ஒரு நேச்சருக்காகவே மெட்டமார்ஃபோசிஸ் அப்போ எல்லா காடல் வேர்டபிரேவும் வாலில் இருக்க முள்ளெலும்பு எல்லாமே சேர்ந்து ஒரு கோல் மாதிரி அமைப்பாக மாறிடுதான். அந்த அமைப்பு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா யூரோ ஸ்டைல்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான், வால் எலும்புன்னு சொல்லுவோம். இதில் இந்த பைக்கோ ஸ்டைல் அப்படிங்கிறது பேர்ட்ஸில் இருக்கக்கூடிய எலும்பு, சின்சாக்ரமும் பேர்ட்ஸில் இருக்கும். இதை நம்ம பிக்சரில் பார்த்தோம்னா இன்னுமே கிளியராக புரியும். இந்த ஆனுரான்னாவே அதில் வரக்கூடிய ஃப்ராகு, டோடு அப்படின்னு சொல்லக்கூடிய தேரை, இந்த 2 உயிரினமும் நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக படித்து வந்திருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஆனுரானில் லார்வல் ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த தனித்துவமான இந்த போன் ஸ்ட்ரக்சர் இருக்குது, எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது பாருங்கள், ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குது. போஸ்டீரியர் கார்டல் வெர்டபிரே வந்து ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டமார்ஃபோசிஸ் அடைஞ்சதுக்கப்புறம் அடல்ட் ஃப்ராக்ல எல்லாமே ஜாயிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஜாயிண்ட் இணைந்து கடினமான கோல் போன்ற ஒரு எலும்பாக மாறுறது தான் அந்த எலும்போட ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இந்த யூரோ ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த யூரோ ஸ்டைலுக்கான ஆன்சர் தான் நமக்கு பி ஆப்ஷனில் கொடுத்துருக்கு. இதையே நீங்கள் வந்து இன்னும் பெஸ்ட்டாக நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கூட பார்த்துருந்துருப்போம். இந்த யூரோ ஸ்டைல் வந்து 9th வெர்டபிரேவும் இந்த யூரோ ஸ்டைலும் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஃபியூஸ் ஆகிட்டு இந்த கார்டல் வெர்டபிரேவாக மாறி இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது இந்த மீதி இருக்க ஆப்ஷன்ஸையும் பார்த்துக்கோங்க. யூரோ ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து கார்டல் வெர்டபிரேவனுடைய இணைவு தான். அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஆனுரான் இருவாழ்விகளில் இருக்குது. பைக்கோ ஸ்டைல் அப்படிங்கிறது டெயில் வெர்டபிரே அப்படின்னு சொல்லுவோம். டெயிலில் இருக்கக்கூடிய, அதாவது பேர்ட்ஸில் மட்டும் இருக்கக்கூடிய டெயிலில் இருக்கக்கூடிய எலும்பெல்லாம் அட்டாச் ஆச்சுன்னா அதை வந்து பைக்கோ ஸ்டைல்னு சொல்லுவோம். சின்சாக்ரம் அப்படிங்கிறது இடுப்பெலும்பு, அதுக்கு தொடர்ந்து வாளுக்கு முன்னாடி இருக்க எலும்பு வரைக்கும் இருக்க எலும்பெல்லாம் சேர்ந்துச்சுன்னா அதெல்லாம் சின்சாக்ரம்னு சொல்லுவோம். இதை வந்து லிசார்ட்ஸ், பல்லி, முதலை, பறவை, பாலூட்டி இதுலாம் இருக்குது.
காக்கிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமாலியனுக்குரியது. மீதமுள்ள எலும்பெல்லாம் சேர்த்து ஒன்றா இருந்ததுன்னா அதை வந்து நம்ம காக்கிக்ஸ்னு சொல்லுவோம். மனிதன் மற்றும் மற்ற பாலூட்டிகளில் இது இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இந்த இதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து யூரோஸ்டேல்னு சொல்லக்கூடிய பி ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8, ஆக்சலோட்டல் லார்வா. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆம்பிஸ்டோமா மெக்சிகானம் அப்படின்னு சொல்லுவோம். இயற்கையான சூழ்நிலையில் முதிர்ந்த நிலவால் வடிவமாக உருவம் வர தவறுவதற்கு முதன்மை காரணம் எந்த சுரப்பியினுடைய உட்சுரப்பின் குறைபாடுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஆக்சலோட்டல் லார்வா வந்து அடல்ட் ஸ்டேஜாக உருமாறாமலே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கண்டென்ட்டாகவே பார்த்து வந்திருப்போம். அதுக்கு காரணம் எந்த இன்டர்னல் செக்ரேஷன் வந்து குறைபாடாக இருந்திருக்கு, டிஃபிஷியன்சியாக இருக்குங்கிறது தான் இங்கே ஆன்சரு. பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரோலாக்டின், சமட்டட்ரோஃபின், தைராக்சின், கால்சிட்டோனின் இது எல்லாமே உங்களுக்கு ஹார்மோனில் வரக்கூடியது. எந்த உட்சுரப்பு வந்து இதில் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தைராக்சின் அப்படிங்கிறதோட உற்பத்தி வந்து இங்கே குறைஞ்சி போகிறது தான் இதுக்கான காரணம். மெட்டமார்ஃபோசிஸ் அடைஞ்சு அடல்ட்டாக மாறாமல் அப்படியே இருக்குது, லார்வல் ஸ்டேஜ் மாதிரியே அப்பீரன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஆக்சலோட்டல் லார்வா அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். பிக்சரில் பாருங்கள், இது மாதிரி வாட்டருக்குள்ளே இருக்கிறது. லார்வானாவே நமக்கு வாட்டரில் இருக்கும், ஆம்ஃபிபியனுடைய நேச்சர் நமக்கு தெரியும். அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய போது இந்த மாதிரி தான் இருக்கும். அதோட டெய்லோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க, மேலே அந்த தலைக்கு மேலே இருக்க கொம்பெல்லாம் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்லேருந்து லார்வா வந்திருக்கும், லார்வாலேருந்து மெட்டமார்ஃபோசிஸ் அடைஞ்சதுக்கப்புறம் அடல்ட் சலமெண்ட்ரா இப்படி மாறி இருக்கணும். இப்படி மாறிச்சு அப்படின்னாவே அது முதிர்ந்த நிலவால் உயிருக்கு வந்துடும். எங்கேருந்து வாட்டரில் இருந்து லேண்டுக்கு சேஞ்ச் ஆகிருக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து தைராக்சின் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் உருமாற்றம் அடையும் போது என்ன மாதிரி இருக்கும்னா கில்ஸ் எல்லாம் வந்து சுருங்கி போயிடும். ஏன்னா வாட்டரில் இருக்கும்போது கில்ஸ் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் லேண்டாக மாறினும் போது அதோட நுரையீரல் வந்து உருவாகிருக்கும்னு பார்த்துருப்போம். கால்கள் நல்லா வளர்ச்சி அடைந்திருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த கால்கள் நல்லா வளர்ச்சி அடைந்திருக்கணும். வால் வந்து குறைஞ்சு போயிருக்கணும். இங்கேருந்து வால் இப்படி வந்திருக்கிறது வந்து வாலோட நேச்சர் வந்து குறைஞ்சிருக்கணும். இதுதான் இதோட எக்ஸாக்டாக மெட்டமார்ஃபோசிஸ் அடைஞ்சதுக்கு அப்புறம் சலமெண்ட்ரா மாறும்போது இந்த மாதிரி மாறி இருக்கணும். பட் இப்படி மாறாததுக்கு காரணம் தான் நம்ம என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் வந்து இந்த நியோட்டனிக் நேச்சர்னு சொல்லக்கூடிய இந்த தைராக்சின் வந்து குறைஞ்சு போகிறது தான். இந்த ஹைப்போதலமஸ்ல இருந்து பிட்யூட்ரிக்கு சிக்னல் போய் அங்கேருந்து உங்களுக்கு தைராய்டு கிளாண்ட் வந்து டிஎஸ்ஹெச் ஹார்மோனை உருவாக்கும். இந்த தைராக்சின் சொல்லக்கூடிய இந்த ஹார்மோனை உருவாக்கும். இது வந்து குறைஞ்சு காணப்படுறதுனால தான் இதோட அமைப்பு வந்து இந்த லார்வல் ஸ்டேஜ்லேயே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். இந்த தைராக்சினோடைய மெயின் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கில்ஸை சுருங்க வைக்கிறது தைராக்சினோட வேலை தான். அப்போ அது குறையும் போது இந்த வேலை நடக்காது, கில்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நுரையீரல் வளர்ச்சியை தூண்டுறதும் கூட இந்த தைராக்சினோடைய வேலை தான். அதனால நுரையீரல் வளர்ச்சி தூண்டிடுச்சுன்னா அது லேண்டுக்கு போயிடும் இல்லையா, அப்போ போக வேண்டிய அவசியமே இல்லாமல் போகுது. கால்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்குது, வால் அழிந்து அதோட அளவை குறைய செய்யுது, மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இதோட வேலை தான், தைராக்சினோட வேலை. இந்த மாதிரி நீர்வாழ்லேருந்து நிலவாழ் அமைப்புக்கு மாறணும் அப்படின்னா தைராக்சினோட செக்ரேஷன் வந்து அங்கே சஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கணும். அங்கே இல்லாத காரணத்தினால தான் இங்கே வந்து இந்த லார்வல் ஸ்டேஜ்லேயே அது திரும்பி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது இருக்க இந்த ப்ரோலாக்டின், சொமட்டோட்ரோஃபின், கால்சிட்டோனின் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டமார்ஃபிசஸோட லிங்க் ஆகாத ஹார்மோன்ஸ். க்ரோத்துக்கு, இந்த மாதிரி கால்சியம் செக்ரேஷனுக்கு, இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அது செய்கிறதுனால மெட்டமார்ஃபோசிஸ்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தைராக்சின் தான் மெட்டமார்ஃபோசிஸ்க்கு உண்டான ஒரு ஹார்மோன். கொஸ்டின் நம்பர் 9, கீழ்கண்ட எந்த இருவாழ்வி சிற்றினத்தில் ஆண் உயிரினமானது வளரும் முட்டை சரங்களை தனது பின்னங்கால்களை சுற்றி சுமந்து கொண்டு பெற்றோர் பராமரிப்பை வெளிப்படுத்துகிறதுங்கிறது தான் கொஸ்டின். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஆர்கானிசம் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல அது பேரண்டல் கேர் பண்ணுது அப்படின்னா ஹைண்ட் லெக்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அலைட்டஸ் அப்ஸ்டெட்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிட்வைஃப் டோட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். இதுதான் இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர். மீதி இருக்கிறதுலாம் நம்ம பிக்சரோட பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். பிக்சருக்குள்ளே போகலாம். இந்த பெற்றோர் பராமரிப்பை பாருங்கள். இந்த அலைட்டஸ் அப்ஸ்டெட்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிட்வைஃப் டோட் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா இது மேல் ஆர்கானிசம், அதோட ஹைண்ட் லெக் இருக்கு இல்லையா, அதில் தான் இந்த முட்டை சரங்களை எல்லாம் என்ன பண்ணுது, எக்ஸை வந்து கேரி பண்ணிட்டு எங்கே போனாலும் கொண்டு போகும். ஸோ இதுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் வந்து இதுதான். பின்னங்கால்களை சுற்றி அப்படின்னு சொன்னேன்னாவே நம்ம இந்த மிட்வைஃப் டோடை தான் எடுத்துக்கணும். மீதி இருக்க ஆப்ஷன்ஸையும் பார்த்துக்கலாம். சூரினம் டோட்னு சொல்லக்கூடிய இதுக்கு பைப்பான்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா பேக் ப்ரூடிங் அப்படிங்கிறது ஒரு கேர் பண்ணுது. முட்டைகள் வந்து ஆண் முதுகில், இங்கேயும் ஆண் தான் பராமரிக்குது, ஆண் முதுகினுடைய தோல் குழிகளில் வந்து வளர்க்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரைனோடர்மா டார்வினி அப்படின்னு சொல்லக்கூடிய டார்வின் ஃபிஷ் பார்த்தோம் அப்படின்னா
பக்கல் ப்ரூடிங்னு சொல்லுவோம். வாய்ப்பகுதியில் அதுவும் ஆண் தான். ஆணோட வாய்க்குள் வந்து வளர்க்குதுன்னு சொல்லுவோம். ஹைலோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிரினத்தில் குறிப்பிட்ட பெற்றோர் பராமரிப்பே கிடையாது. இதில் எந்த ஒரு கேரும் இல்லை. ஸோ அப்போ இதில் ஆப்ஷன்ஸில் நம்ம பார்க்கும்போது அலேட்டஸ், இந்த மிட் வைஃப் டோட் அப்படிங்கிறது ஈஸியாக எடுத்துக்கலாம். ஹைலோட்ஸில் வந்து இதுதான் ஹைலோட்ஸோட பிக்சர் பார்த்துக்கோங்க. இதில் எந்த பேரண்டல் கேரும் இல்லை. அதுக்கடுத்து பைப்பா இப்படி தான் இருக்கும். அதோட முதுகில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக பவுச் மாதிரி நல்லா பஞ்ச் பண்ணி அந்த எக்ஸை வந்து உள்ளுக்குள்ளே வச்சு கேரி பண்ணிட்டு போகும். அதுக்கடுத்து அலேட்டஸ் நம்ம இங்கே பார்த்தது. இன்னொன்று டார்வின் ஃப்ராகுங்கிறது இந்த பக்கல் ஏரியாவில் இங்கே பாருங்கள் இந்த வாய் பகுதியில் வச்சுருக்கு. அதனால தான் பக்கல் ப்ரூடிங்னே சொல்கிறோம். ஸோ இந்த பிக்சர் வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 10. சூரினம் தேரை அப்படின்னு சொல்லக்கூடிய சூரினம் டோட் பைப்பான்னு சொல்லுவோம். அதன் தனித்துவமான பெற்றோர் பராமரிப்பு முறைக்கு பெயர் பெற்றது. இதில் உள்ளடங்குவதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு. வளரும் முட்டைகள் பெண் தேரையின் முதுகில், இங்கே பாருங்க, பெண் தேரையின் முதுகில் உள்ள பஞ்சு போன்ற தோலில் உள்ள தனித்தனி பைகளுக்குள் இண்டிவிஜுவல் பாக்கெட்டில் தள்ளப்பட்டு அடைகாக்கப்படுகிறது. இது இன்குபேட் பண்ணப்படுது அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த பிக்சரில் நம்ம பைப்பாங்கிறது சூரினம் டோட்னு பார்த்துருப்போம். அதில் வந்து ஆண்னு கொடுத்துருப்பாங்க பேரண்டல் கேரில். அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. பெண்ணோட முதுகில் தான், அதோட தோல் பைகளுக்குள்ள தான் இந்த இன்குபேட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு பார்க்குறோம். டேட்போல்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த லார்வல் ஸ்டேஜை தான் அதோட பேக்கெட்ஸ்குள்ளே வச்சுருக்கோம். அதோட எக்ஸாம்பிள் தான் நமக்கு இங்கே பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இந்த முட்டைகள் முதுகில் தள்ளப்பட்டு அதை இன்குபேட் பண்ணது இந்த மாதிரி டோட்ஸாக டேட்போலாக வந்ததுக்கப்புறம் தான் அதை வெளிவிடுது அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து பெண் உயிரினத்தில் தான் இந்த பேரண்டல் கேர் நடக்குது. மீதி இருக்க ஆப்ஷனையும் நம்ம பார்த்துக்கலாம். ரியோபேட்ராக்கஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆணோட வோக்கல் சாக்கில் தலைப்புரட்டைகளை வந்து சுமக்கும். வோக்கல் சாக்னா நமக்கு தெரியும்ல, வாய்ப்பகுதிக்கிட்ட தொண்டை பகுதியில் பார்க்கும். ராக்கோபோரஸ் பார்த்தீங்கன்னா நுரைக்கூட்டில் தான் அந்த ஃபோம் நெஸ்ட்டை கிரியேட் பண்ணி இது பண்ணும். பிரிவிசப்ஸ் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நிலத்தடி வலையில் பெண் முட்டைகளை வந்து அதுக்கு மேலே படுத்திருக்கும்னு பார்க்குறோம். அதோட பிக்சர் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் அந்த எக்குக்கு மேலே படுத்து அதை பேரண்டல் கேர் பண்ணும். இதுக்கும் பைப்பாக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இது வந்து பிரீவிசெப்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே வருது. ஸோ நம்ம இங்கே வந்து வோக்கல் சாக்கில் எந்த ஆர்கானிசம் பண்ணுதுன்னு பார்த்தோம் பிக்சரில். அடுத்து ஃபோம் நெஸ்ட் இதுலன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து அண்டர் கிரவுண்ட் பரோன்னு சொல்லக்கூடிய அந்த 3 ஆர்கானிசமும் பார்த்தோம். இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து சி தான், பார்த்துக்கோங்க. 11. முதிர்ந்த ரானா ஹெக்ஸா டாக்டைலாவில் உள்ள செயல்படும் சிறுநீரகங்கள் எந்த வகையைச் சேர்ந்தவைன்னு கேட்டிருக்காங்க.